திருசிலுவை பாதை முன்னுரை. சிலுவை பாதை இறுகிப்போன இதயங்களையும் இளகிடச் செய்யும் இறைமகன் இயேசுவின் பாதை. அவமானமும் அவலமும் நிறைந்த வேதனையின் பாதை. துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த பாடுகளின் பாதை. நம் பாவங்களுக்கு பரிகாரமாக தன்னையே பலியாக்க முன்வந்த இயேசு அனுபவித்த சொல்லொண்ணா பாடுகள்தான் இந்த சிலுவை பாதை. ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்து முடிந்துவிட்ட ஒரு சாதாரண சம்பவம் அல்ல இது. இன்றும் நாம் வாழும் இவ்வுலகிலும் ஒவ்வொரு நாளும் கல்வாரி பயணம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்று இயேசு வேதனைகளை அனுபவித்தார். இன்று நம்மோடு வாழும் நல்லவர்கள் வேதனைகளை அனுபவிக்கின்றனர். அன்று இயேசுவின் துயரத்திற்கு காரணம் பரிசேயர் கூட்டம். இன்று நல்லோர் படும் துயரத்திற்கு காரணம் நம் சுயநல எண்ணம். ஆம், இக்கல்வாரி பயணத்தின் ஒவ்வொரு நிலையும் நம்மை கண்ணீர் விட்டு அழச் செய்வதோடு நின்று விடுவதில்லை. நம் உள்ளத்தையும் உள்ளுணர்வுகளையும் தொடுகின்றது, தூண்டுகின்றது. நம்மோடு வாழும் அண்டை அயலாரின் துன்பங்களை துடைத்தெறிய நம்மை அழைக்கின்றது. மனிதர்கள் யாவரும் இறைவனின் சாயலே. மனிதர்கள் படும் துன்பங்கள் யாவும் இயேசுவுக்கும் துன்பத்தை தரும். எனவே அயலாரின் துன்பத்தை துடைப்பதுதான் ஆண்டவனுக்கு செய்யும் மகத்தான தொண்டு. இவற்றை மனத்தில் நிறுத்தியவாறே இயேசுவின் பாடுகளை தியானிப்போம். நொறுங்கிய நெஞ்சத்தோடு குத்துண்ட உள்ளத்தோடு நம் மீட்பர் பயணித்த அதே பாதையில் நாமும் பயணிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியாரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்து அருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்து அருள்வீர். இதய ஒளியே வந்து அருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மையினிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுட்டதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறு போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவர் பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு மனதுருகி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே,
இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அடையாள அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் நிலை. படைத்தவரை படைப்புகள் தீர்ப்பிடுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனுக்குலத்தின் பாவக்கரைகளை தம் மரணத்தின் மூலம் துடைக்க வந்த நம் ஆண்டவர் தமது துயரமிகுந்த பாடுகளின் பாதையில் முதல் அடியை எடுத்து வைக்கின்றார். கெட்சமனே தோட்டத்தில் கயவர்களால் கைது செய்யப்பட்டவர் இதோ தான் படைத்த மனிதனிடமே தண்டனை பெற தயாராகின்றார். இது ஒரு வித்தியாசமான நீதிமன்றம். ஆம், குற்றவாளிகள் கூடி நின்று குற்றமற்றவருக்கு தண்டனை வழங்கும் வித்தியாசமான நீதிமன்றம். இங்கு பாவிகள் அனைவரும் அரியணையில் அமர்ந்திருக்க நீதிபதியோ கூண்டில் நிற்கின்றார். இங்கு படைப்பு பொருட்கள் ஒன்றிணைந்து படைத்தவரை பழிதீர்க்க காத்திருக்கின்றன. வாருங்கள், நானே நல்ல ஆயன், உங்களை மேய்ச்சல் நிலத்துக்கு அழைத்து செல்வேன் என்று முழங்கியவரை கற்களும் முட்களும் நிறைந்த கரடுமுரடான பாதையில் நடத்தி செல்ல இங்கு ஆடுகள் அனைத்தும் ஆர்ப்பரிக்கின்றன. இந்த அடிவருடிகள் கூட்டத்தின் ஆரவார ஒலிக்கு முன் ஆண்டவர் இயேசு அமைதியாகின்றார். சர்வ வல்லமை படைத்திருந்தும் சாமானியர்களின் சட்டத்திற்கு முன் சரணடைகின்றார். நீ அரசனா என்ற அறியாமை கேள்விக்கும் சரி, உண்மையா அது என்ன என்ற நையாண்டி கேள்விக்கும் சரி, அவர் பதிலாக கொடுத்தது சலனமில்லா மௌனம் மட்டுமே. மாசற்ற செம்மறி இவர் என்பதை மனமாற அறிந்தும் கூட தன் மனசாட்சியை மறைத்துவிட்டு பொய் தீர்ப்பு எழுதுகிறான் கொடியவன் பிலாத்து. தன்னலம் மிகுந்த தலைமை குருக்களோடும் பாவத்தில் உழலும் பரிசேயரோடும் இணைந்து ஒரு மாபெரும் வரலாற்று பிழைக்கு தொடக்க உரை எழுதுகிறான். சீசருக்கு நண்பன் என்னும் சிற்றின்ப நாட்டத்தில் மாசற்ற செம்மறிக்கு மரண தீர்வை துணிகின்றான். கைகளை கழுவிக்கொண்டே தீர்ப்பிடுகிறான். இத்துடன் மனுக்குலத்தின் பாவமும் கழுவப்பட இருக்கின்றது என்பதை அறியாமலேயே. சிந்தனை. எத்தனை முறை நாம் வாழ்வதற்காக பிறரது வாழ்வை கெடுத்திருப்போம். நமது சுயநலத்திற்காக பிறரை சிக்கல்களில் மாட்டிவிட்டிருப்போம். சரிவர யோசிக்காமலும் ஆராயாமலும் பிறர் மீது இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சுமத்தியிருப்போம். எந்த விதத்தில் நாம் பிலாத்துவை விட நல்லவர்கள்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் நிலை. மலரின் தோள்களில் மரம் ஏற்றப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாவ மாசனுகா பரிசுத்தராக வாழ்ந்த இயேசு பாவங்களை, அதுவும் பிறரின் பாவங்களை சுமக்க தயாராகின்றார். யாராலும் பருக முடியாத துன்பக் கிண்ணத்தை பருக தம்மையே ஆயத்தம் செய்கின்றார். தமது மௌனத்தின் பரிசாக மரண தண்டனை பெற்றவர். தமது கொலை கருவியை சுமந்து செல்ல தாராள மனத்தோடு முன் வருகின்றார். 33 வயதில்
39 கசையடிகளை தம் உடலில் ஏற்கின்றார். ஏளனம், இகழ்ச்சி, எச்சில், கசையடி என அனைத்தையுமே அமைதியுடன் தாங்கிக் கொள்கிறார் இயேசு. முள் சாட்டை முத்தமிட்டதும் இயேசுவின் உடலில் குருதி கொப்பளிக்கின்றது. உடல் முழுவதும் இரத்தத்தால் குளித்ததும் பாவிகளின் கவனம் அவர் தலையை நோக்கி திரும்புகின்றது. சீரிய குணங்கள் கொண்ட இயேசுவுக்கு கூரிய முட்களை கொண்டு மணிமுடி சூட்டப்படுகிறது. அவரது தலையிலிருந்து அருவி என பாய்கிறது இரத்த வெள்ளம். நெற்றியை நிறைத்து கண்களை மறைத்து இயேசுவின் முகம் முழுவதுமே இரத்த அபிஷேகம். இத்தனை கொடுமைகளுக்கும் பிறகு இன்னொரு கொடுமை காத்திருக்கின்றது. அதுதான் பாரச்சிலுவை. பாவிகளோடு மட்டுமே இதுவரை பவனி வந்த சிலுவை முதன்முறையாக பரிசுத்தர் ஒருவருக்காக காத்திருக்கிறது. அவமானத்தின் அடையாளமாக, கொடுமையின் சின்னமாக இதுவரை இருந்த சிலுவை இந்த கணம் முதல் ஆறுதலின் அடையாளமாக, மீட்பின் சின்னமாக மாறப்போகிறது. வலியும் வேதனையும் மிகுந்ததால் வலிமையற்று போன இயேசுவின் தோள்களில் பார சிலுவையை தூக்கி வைக்கிறது பாவிகளின் கூட்டம். உடலில் உறுதி இல்லை என்றாலும் உள்ளத்தில் உறுதியோடு சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி பயணிக்கின்றன இயேசுவின் கால்கள். சிந்தனை: இன்று நம்மில் எத்தனை பேர் குறுகிய லாபத்திற்காக தாங்க முடியாத சுமைகளை பிறர் மீது சுமத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்மை விட எளியவரை வாட்டி வதைத்தும் பிறரை ஏளனம் செய்தும் நாம் எத்தனை முறை மகிழ்ந்திருப்போம்? நாம் செய்யும் இது போன்ற தவறுகள் எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தும் சிலுவைகள் தானே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. மல்லிகை பூ ஒன்று மண்ணில் வீழ்கிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனுக்குலத்தின் மீட்பை தம் மரணத்தின் மூலம் பெற்றுத்தர இறைமகன் இயேசு பார சிலுவையோடு நடந்து கொண்டு இருக்கின்றார். தம் மன்னக வாழ்வில் அவர் மேற்கொள்ளும் இறுதி பயணம் இதுதான். எத்தனையோ நகர்களுக்கு நடந்து சென்று போதித்தவர் இன்று மரணத்தின் விளிம்பில் கல்வாரி மலை நோக்கி நடக்கின்றார். எத்தனையோ மலைகளுக்கு ஏறி சென்று ஜெபித்தவர் இன்று மண்டை ஓடு மலை நோக்கி மௌனமாக நடக்கிறார். தலையிலே முள்முடியின் தாக்குதல், உடலிலே கசையடியின் காயம், இவற்றோடு தோளிலே சிலுவையின் பாரமும் இணைந்து இறைமகனின் பாதங்களை இடற வைக்கின்றன. தள்ளாடி தடுமாறி நடந்து வந்த இயேசு இனியும் நடக்க தெம்பின்றி மண்ணில் சாய்கின்றார். சந்தன மாலை சகதியில் சாய்ந்தது போல மானிட மகனின் உடல் மண்ணில் விழுகின்றது. தன் துன்பங்களின் மத்தியிலும் தடம்பதித்து வந்தவர் இன்று வேதனையின் உச்சத்தில் மண்ணில் முகம் பதிக்கிறார். எல்லாம் வல்லவர், வலியவர்க்கெல்லாம் வலியவர், மனித குலத்தின் பாவங்களால் மரச்சிலுவைக்கு முன் மண்டியிடுகின்றார். ஒரு வாரத்திற்கு முன்புதான் அவரை சுமந்து வந்த கழுதையின் கால் கூட மண்ணில் படக்கூடாது என போர்வைகளையும் மேலாடைகளையும் விரித்து அவரை வரவேற்றது மக்கள் கூட்டம். ஆனால் இப்போது குற்றுயிரும் குலையுயிருமாய் அவர் மண்ணில் விழுந்தது கண்டு மனசாட்சியே இல்லாமல் மகிழ்கிறது மக்கள் கூட்டம். தங்கள் பாவத்திற்கும் சேர்த்துதான் அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை
உணராமல் இரக்கமில்லா இதயத்தோடு அவரை சாட்டையால் அடிக்கின்றனர் படைவீரர்கள். மண்ணில் விழுந்த இயேசுவுக்கோ எழ முடியாத அளவிற்கு வேதனை. மரச்சிலுவையின் பாரத்தால் அவரது தினவெடுத்த தோள்களும் மரத்து போய்விடுகின்றன. தன் லட்சிய பயணத்தில் இடையூறு ஏற்படக்கூடாது என்ற கொள்கை உணர்வுடன் வேதனையை வென்று எழுகிறார் இயேசு தொடர்ந்து நடக்க. சிந்தனை: இன்று நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை பிறரை விழச் செய்கிறோம்? நம்மோடு வாழும் ஏழை எளியவரை வீழ்த்தி அதில் வெற்றி காண எத்தனை முறை துடித்திருப்போம்? பிறரது வீழ்ச்சியில் மகிழ்ச்சியை காணும் நமக்கும் இந்த படை வீரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. உரையும் வாளும் ஒன்றொன்று பார்க்கின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அளவிட முடியாத வேதனையோடு கல்வாரி மலை நோக்கி கால் கெடுக்க நடக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. படைவீரர்களின் மிரட்டல்கள், மக்கள் கூட்டத்தின் இகழ்ச்சிகள் எதையும் பொருட்படுத்தாது கொண்ட கொள்கையில் குலையாத உறுதியுடன் முன்னோக்கி நடக்கிறார் இயேசு. தன் தந்தையின் திருவுளத்தை தயங்காமல் நிறைவேற்றி கொண்டிருக்கும் போதுதான் அவர் தம் தாய் அவரை சந்திக்க வருகிறார். தாயும் சேயும் சந்தித்த அத்தருணத்தில் சொல்லண்ணா வேதனையை தன் உள்ளத்தில் உணர்கிறார். அந்த உத்தம தாய் தள்ளாடி கொண்டிருக்கும் மகனை ஆறுதல் படுத்த வந்தவர் இப்போது தனக்கே ஆறுதலின்றி தடுமாறுகிறார். சர்வ வல்லவரை பெற்றெடுத்தாலும் அவரும் சராசரி பெண்தானே. தாயின் மனம் படும் பாடு தனையனுக்கு புரிகிறது. ஆகட்டும் என்ற ஒற்றை வார்த்தையால் இந்த அவனிக்கு மீட்பை கொண்டு வரும் கருவியாக மாறியவள் இன்று ஆன்மாவுக்குள்ளே அழுது கொண்டிருப்பது அவரது கண்களுக்கு தெளிவாகவே தெரிகிறது. இறைவன் குரலுக்கு இசைந்த நொடி முதல் தன் இறுதி பயணத்தில் இணைந்துள்ள இக்கணம் வரை அவர் பட்ட துன்பங்களையும் செய்த தியாகங்களையும் எண்ணி பார்க்கிறார். இரண்டு இதயங்களும் இணைகின்றன. ஆனால் அன்னை வந்தது மகனுக்கு ஆறுதல் சொல்ல அல்ல, கல்வாரி பயணத்தில் கலந்து கொண்ட மகனை பார்த்து கண்ணீர் வடிக்கவும் அல்ல. பேதுருவைப் போல வேண்டாம் ஆண்டவரே உமக்கிந்த பாடுகள் என்று வேதனைப்பட அல்ல, மாறாக தொடர்ந்து முன்னேறும்படி தொடர்ந்து உற்சாகப்படுத்த, உன் அண்ணன்களைப் போலவே ஆண்டவருக்காக உயிரை விடு என்று தன் இளைய மகனை தூண்டிய மக்கபேயர் காலத்து தாயைப் போல கடவுளின் விருப்பத்தை மட்டுமே மனதில் முன்னிறுத்தி கல்வாரியை நோக்கி செல் என்று தன் மகனை உற்சாகப்படுத்துகிறார் அன்னை மரியாள். அழுது அரற்றுவாள் என்று எதிர்பார்த்திருந்த படைவீரர்களுக்கும் பரிசேய கூட்டத்திற்கும் இந்த தாயின் வீரமொழிகள் சற்று ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும். ஆனால் இயேசுவுக்கோ தன் அன்னையை பற்றி நன்றாகவே தெரியும். 30 ஆண்டுகள் தாயின் துணையோடு தந்தையின் திருவுளப்படி நடந்தவராயிற்றே. அன்னை தந்திட்ட அசாத்திய துணிச்சலால் புதிய உத்வேகத்தோடு தொடர்ந்து நடைபோடுகிறார் இயேசு. சிந்தனை: கொள்கையில் உறுதியுடன் உழைக்கும் நல்லோரை எத்தனை முறை காயப்படுத்தி இருப்போம். முன்னேறி செல்வோரை
அன்னை மரியாளைப் போல் தட்டி கொடுக்காமல் எத்தனை முறை அவர்களது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்போம். கல்மனம் கொண்ட நமக்கு மரியாளின் பிள்ளைகளென சொல்லிக்கொள்ள எப்படி மனம் வருகிறது? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. ஆலமரத்தை அருகம்புல் தாங்குகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்கள் படபடக்க, கால்கள் கிடுகிடுக்க இயேசுவின் கல்வாரி பயணம் தொடர்ந்து நடக்கிறது. ஒளி இழந்த விழிகளோடும் வலுவிழந்த கால்களோடும் பலமிழந்த கைகளோடும் முன்னேறி கொண்டிருக்கிறார் நம் மீட்பர். தாங்க முடியாத சிலுவை பளு அவரை நடக்க விடாமல் தடுக்கிறது. அவரது முன்னேற்ற பாதைக்கு முட்டுக்கட்டை போடுகிறது. படைவீரர்கள் தொடர்ந்து அடித்தாலும் நகர மறுக்கின்றன இயேசுவின் கால்கள். படை வீரர்களை பயம் வாட்டி வதைக்கிறது. போகும் வழியிலேயே இயேசுவின் உயிர் போய்விட்டால் பிலாத்துவின் கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் தங்கள் வேலை போய்விடுமே. இயேசுவின் வேதனையை விட அவர்களின் வேதனைதான் பெரிதெனப்படுகிறது. சுற்றிலும் பார்க்கிறார்கள். அவர்களது கண்களில் தட்டுப்பட்டவர் சீமோன். வா, இவனோடு வந்து சிலுவையை தூக்கு என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். சீமோனும் வருகிறான். இயேசுவின் இழிநிலை அவனது இதயத்தை கிழிக்க செய்கிறது. ஒற்றை வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கியவர் இன்று அற்ப மனிதனிடம் உதவி கேட்டு நிற்கிறார். காலம் முழுவதும் நம்மை சுமப்பவருக்கு இன்று தன் சுமையை சுமக்க முடியவில்லை. நிராயுத பாணியாக சீமோன் முகத்தை பார்க்கிறார். இயேசுவின் உடலில் ஊற்றெடுக்கும் வேதனை சீமோனின் உள்ளத்திற்கு புரிகிறது. மறுபேதும் சொல்லாமல் இறைமகனுக்கு உதவ முன்வருகிறார். கிடைத்ததற்கரிய பெரும் பேறு அவனுக்கு கிடைத்துள்ளது. எல்லாம் வல்ல இறைவனின் மீட்பு திட்டத்தில் தானும் ஒரு கருவியாய் இணைந்தது கண்டு பெரிதும் மகிழ்கிறான். சிலுவையை சுமப்பவன் தான் உண்மை சீடன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு அங்கு புதிய அர்த்தம் கிடைக்கிறது. இயேசுவின் 3 ஆண்டு பணிவாழ்வில் இயேசுவை பின் சென்ற இறுதி சீடனாக சீமோன் மாறுகிறான். இயேசுவின் கரத்தோடு சீமோனின் கரம் இணைந்ததால் இயேசுவின் சுமை சற்றே எளிதாகிறது. உறுதி கொண்ட உள்ளத்துடன் இயேசுவின் பயணம் தொடர்கிறது. சிந்தனை. வாழ்விழந்து வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு என்றாவது உதவி இருப்போமா? தொடரும் துன்பங்களால் தளர்ந்து போன மக்களை சீமோன் போல தாங்கி பிடிக்க இன்றைக்காவது முயற்சி செய்திருப்போமா? பிரதிபலன் பாராது உதவி செய்த சீமோன் எங்கே? நாம் எங்கே? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. சிங்கத்தின் முகத்தை சிறுமுயல் துடைக்கிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இன்னும் கொஞ்ச தூரம்தான். கல்வாரி மலையின் உச்சத்தை அடைவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான். இத்துயரம் மிகு பயணம் நிறைவடைவதற்கு
இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான். மனதிற்குள் மகிழ்ச்சியோடு தன் இலக்கை நெருங்குகிறார். சீமோனின் துணையால் சிலுவை பாரம் சற்றே குறைந்தாலும் உடல் முழுதும் வேதனை நிறைந்துள்ளது. கசையடி காயங்களின் வலியால் உடல் முழுவதும் உஷ்ணமாகிறது. தலையில் வைக்கப்பட்டுள்ள முள்முடி தசையை தாண்டி எலும்பை தொடுகிறது. அந்த முள்முடியின் கோரத் தாக்குதலால் முகம் முழுவதும் இரத்தமயம். நெற்றி முதல் தாடை வரை இரத்தத்தின் கோடுகள். வலியாலும் வேதனையாலும் துடிக்கிறார் இயேசு. இரத்த திட்டிகளால் அவரது ஒளிவீசும் திருமுகம் களை இழந்து அலங்கோலமாகிறது. கண்கள் வழியே வழிந்தோடும் இரத்தம் அவரது பார்வையை மறைக்கிறது. குருதியின் கொடூரத்தால் அவரது பார்வை மங்கலாகிறது. நன்மை எது தீமை எது என்று உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர் பாதை எது பள்ளம் எது என்று கூட தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார். கற்கள் எவை முட்கள் எவை என்று அடையாளம் கூட தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் நடக்கிறது அந்த வினோதம். வல்லூர்களை தாண்டும் மாடப்புறா போல படை வீரர்களை தாண்டி வருகிறாள் வெரோனிக்கா என்னும் வீரமங்கை. இரத்த திட்டைகளால் நிறைந்திருக்கும் இயேசுவின் திருமுகம் அவருக்கு உள்ளத்தில் வலியை ஏற்படுத்துகிறது. 1000 துன்பங்களுக்கு நடுவிலும் அமைதியின் மறு உருவாய் காட்சி தரும் இயேசுவை தன் கையில் உள்ள சிறு துணியால் துடைக்கிறாள். கார்மேகம் விலக காட்சி தரும் கதிரவன் போல ஒளி வீசி பிரகாசிக்கிறது இயேசுவின் திருமுகம். மன நிறைவோடு தன் கையிலுள்ள துணியை பார்க்கிறாள். இரத்த கரைகளோடு இயேசுவின் திருமுகம் அப்படியே பதிந்துள்ளது. தன் மீது வெரோனிக்கா காட்டிய பாசத்திற்கு பரிசளித்து தன் கல்வாரி பயணத்தை தொடர்கிறார் இயேசு. சிந்தனை: நம் சுயநல வட்டத்தை தாண்டி என்றைக்காவது பொதுநல பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கிறோமா? உதவி வேண்டி நிற்போரை கண்டும் காணாமல் எத்தனை முறை முகத்தை திருப்பி இருப்போம்? கேட்காமல் உதவிய வெரோனிக்கா முன் கேட்டும் உதவி செய்யாமல் நிற்கும் நாம் யார்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 7ஆம் நிலை. சந்தன பூவொன்று சகதியில் சாய்கிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பாதை. இது மிகவும் கடினமான பாதை, கரடு முரடான பாதை. பாதை எங்கும் பாதத்தை பதம் பார்க்கும் கற்கள் பரவி கிடக்கின்றன. வழியெங்கும் தேகத்தை கிழிக்கும் முட்கள் விரவி கிடக்கின்றன. ஆபத்துக்களும் அபாயங்களும் மட்டும்தான் இப்பாதையில். இதில்தான் மீட்பரின் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. முந்திய இரவு கைது செய்யப்பட்டதிலிருந்து தொடரும் பல்வேறு வேதனைகளால் நிலைகுலைந்து விட்டார் இயேசு. இயேசுவின் கல்வாரி பயணம் நடைபெற்றது ஒரு முற்பகல் வேளை. எனவே வேதனையின் கொடுமையோடு வெயிலின் கொடுமையும் சேர்கிறது. தொடரும் இக்கொடுமையால் முற்றிலும் தளர்ந்து விடுகிறார் இயேசு. சோர்வுற்ற நேரங்களிலெல்லாம் படை வீரர்கள் தொடர்ந்து அடித்து கொண்டே இருப்பதால் துயரம் தொண்டையை அடைக்க வேதனை பெருமூச்சு விடுகிறார். சுற்றி நிற்கும் மக்கள் கூட்டமும் பரிசேயரும் அவரை தொடர்ந்து எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற உணர்வில் உள்ளம் உறுதியாகத்தான் இருக்கிறது. ஆனால் உடலோ வலியால் துடிக்கிறது.
தொடர்ந்து நடக்க எத்தனிக்கிறார் இயேசு. முடியவில்லை. கண்கள் இருண்டு போக, கால்கள் சுருண்டு போக மீண்டும் தரையில் விழுகிறார். அவர் மீது விழுந்த சிலுவை இன்னும் அவரை அதிகமாக அழுத்துகிறது. அழுது அரற்றக்கூட உடலில் பலமில்லாததால் மண்ணில் புதைகிறார். சற்று முன் வெரோனிக்காவின் தயவால் துடைக்கப்பட்ட முகம் முழுவதும் மண்ணாகிறது. தன் வலிமையெல்லாம் ஒன்று திரட்டி எழ முயற்சிக்கிறார். முடியவில்லை. குப்பிர விழுந்து கிடக்கும் இயேசுவை கோபத்தோடு அடிக்கிறார்கள் மனதில் ஈரமே இல்லாத படை வீரர்கள். அவர்களது சாட்டை இயேசுவின் முதுகை பதம் பார்க்கிறது. படுத்த படுக்கையாய் கிடந்தவர்களையெல்லாம் எழ வைத்தவர் இங்கு எழுவதற்கு சக்தியற்று மண்ணோடு மண்ணாய் கிடக்கிறார். இத்தனை வேதனைக்கும் மேலாக அவரது உள்ளம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற துடிக்கிறது. கல்வாரி மலையும் தன் சிலுவை மரணமும் மனத்திரையில் காட்சியாய் வந்து போகிறது. துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் எழுந்து தம் பயணத்தை தொடர்கிறார் இயேசு. சிந்தனை. எரிகிற வீட்டில் பிடுங்கின மட்டும் லாபம் என்ற மனநிலையோடு எத்தனை முறை பிறரது துன்பத்தில் ஆதாயம் தேட முயன்றிருப்போம். சறுக்கி விழுந்தோரை கைதூக்கிவிட என்றாவது முயன்றிருப்போமா? விழுந்து கிடக்கும் இயேசுவை விடாமல் அடிக்கும் படை வீரர்கள் போல்தானே நாமும் இருந்திருப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 8ஆம் நிலை. விளக்கின் நிலை கண்டு விட்டில் பூச்சி அழுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைமகனின் இறுதி பயணம் எருசலேம் நகர எல்லையை நெருங்குகிறது. குற்றுயிரும் குலையுயிருமாய் தன் சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி வருகிறார் இயேசு. அவர் படும் துன்பத்தை பார்த்தால் கற்களும் கூட கண்ணீர் விட்டு அழும். ஆனால் ஈவு இரக்கமின்றி அவரை துன்புறுத்தி கொண்டே வருகிறது ஆதிக்க வர்க்கம். தங்கள் வீடுகளை விட்டு வீதிக்கு வருகிறார்கள் மக்கள். மாசற்ற செம்மறியின் மரணத்தை நோக்கிய பயணத்தை பார்க்க பெருங்கூட்டமே வழியெங்கும் திரண்டு நிற்கிறது. அவரது பாடுகளை கண்டு பரிதாபப்படுவோர் சிலர், அவரது வேதனைகளை கண்டு எள்ளி நகையாடுவோர் பலர். அப்படி பரிதாபப்படும் பாமர மக்கள் கூட்டத்தில் எருசலேம் நகரத்து பெண்களும் அடக்கம். நேற்று வரை நலிவுற்றோரின் நம்பிக்கை நட்சத்திரமாக உலவிக் கொண்டிருந்தவர் இன்று தானே நலிவுற்று நடு வீதியில் உலா வருவது கண்டு அவர்களது இதயங்கள் இரக்கப்படுகின்றன. தங்கள் அழுகை ஆண்டவர் இயேசுவுக்கு ஆறுதல் தருமென அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நடந்ததோ வேறொன்று. எருசலேம் மகளிரின் கண்ணீர் தன் லட்சிய பயணத்திற்கு இடையூறு செய்வதாகவே எண்ணுகிறார் இறைமகன். ஆறுதல் சொல்ல முடியாத அவநிலையில் இருக்கும் அவர் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். என் பாடுகளுக்காக அழ வேண்டாம், உங்கள் பாவங்களுக்காக அழுங்கள். என் துன்ப நிலைக்காக அழ வேண்டாம், உங்கள் துயர நிலைக்காக அழுங்கள். ஏனெனில் நான் பச்சை மரம், நீங்களோ பட்ட மரங்கள். கடும் துயரிலும் இயேசுவின் குரல் கண்ணீர் என்ற ஒலிக்கிறது. இயேசுவோடு வரும் ஆதிக்க கூட்டத்திற்கு இயேசுவின் வார்த்தைகள் அதிர்ச்சியை தந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்காது, இயேசுவின் வாய்ச்சொல் மட்டுமல்ல, வாழ்வே மக்களுக்காகத்தான் என்று. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் கொண்ட கொள்கையில் குலையாத உறுதியுடன் தொடர்ந்து நடக்கிறார் இயேசு. சிந்தனை.
பிறர் துன்பத்தை என்றைக்காவது நம் துன்பமாக எண்ணி இருக்கிறோமா? அவல நிலையில் உள்ள இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்க முற்படும் எருசலேம் நகர பெண்கள் போல என்றைக்காவது வாழ்ந்திருப்போமா? ஆறுதல் தர முயலும் பெண்களுக்கே ஆறுதல் தரும் இயேசுவை பின்பற்றாமல் கிறிஸ்தவன் என்று நம்மால் எப்படி சொல்லிக்கொள்ள முடிகிறது? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. நீதியின் சூரியன் நிலத்தில் விழுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ எருசலேம் நகரத்தை தாண்டிவிட்டார் இயேசு. ஒரு வாரத்திற்கு முன்புதான் மிகுந்த ஆரவாரத்துடன் அழைத்து வரப்பட்டார். இன்றோ அமைதியாக வெளியேறுகிறார். உள்ளே நுழையும் போது அவரை கோவேறு கழுதை சுமந்து கொண்டு சென்றது. இப்போதோ அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வெளியேறுகிறார். உள்ளே நுழையும் போது ஆரவாரத்துடன் மக்கள் அவரை மாட்சிப்படுத்தி அழைத்து சென்றனர். வெளியேறும் போதோ ஏளனப்படுத்தி அவமானப்படுத்தி அழைத்து செல்கின்றார். கொடுமையான சித்திரவதைகளால் உள்ளம் குமுறுகிறார் இயேசு. தன் துயரத்தின் பாதையில் 3/4 பங்கு கடந்து விட்டார். இன்னும் பாக்கி இருப்பது கொஞ்சம் தூரம்தான். கண்ணு கெட்டும் தூரத்தில் கல்வாரி மலையுச்சி. அந்த எல்லையை அடைந்தவுடன் தன் மன்னக வாழ்வு முற்றுப்பெற போகிறது என உள்ளத்தில் எண்ணுகிறார். ஆனால் மீதமிருக்கும் கொஞ்ச தூரத்தையும் கடப்பதற்கு உடலில் தெம்பில்லை. உச்சி முதல் உள்ளங்கால்வரை குருதியால் குளித்து விட்டதால் உடலில் ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லை. உச்சி வெயிலில் மலை உச்சியை நோக்கி பாரமான சிலுவையோடு நடப்பதால் கால்கள் இரண்டும் மரத்து போய்விட்டன. முள்செடியின் கொடூரத்தால் அவரது திருமுகம் வனப்பை இழந்துவிட்டது. வலி தாங்காமல் கத்தி கதறியதில் தொண்டையும் வறண்டு போய்விட்டது. இனி கண்களிலிருந்து வடிவதற்கு கண்ணீர் கூட இல்லாமல் கண்ணீரும் வற்றிவிட்டது. உடலில் வேறு இடமே இல்லாத அளவிற்கு கசையடி காயங்கள். அவற்றிலிருந்து இடைவிடாமல் வடிந்து கொண்டிருக்கும் இரத்தம் 33 ஆண்டுகளாக தேக்கி வைத்திருந்த சக்தி அனைத்தையும் ஒரே நாளில் நீக்கிவிட்டதைப் போன்று ஒரு உணர்வு. எல்லாம் சேர்ந்து இயேசுவை மீண்டும் நிலை தடுமாற செய்கின்றன. தொடர்ந்து நடக்க முடியாதபடி தொய்ந்து போன இயேசு மீண்டும் கீழே குப்புற விழுகிறார். இன்னும் ஒரு சில அடிகள் எடுத்து வைத்தால் தன் கொலைக்களம் வந்துவிடும். என்றாலும் தொடரும் தாக்குதலால் செய்வதறியாது எழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறார் இயேசு. படை வீரர்கள் வழக்கம்போல் அடிக்கிறார்கள். மரணத்தின் விளிம்பில் நிற்கும் இயேசு தத்தி தத்தி எழுகிறார் மீண்டும் நடக்க. சிந்தனை: விழுந்த போதெல்லாம் எழுந்த இயேசுவைப் போல எத்தனை முறை எழுந்திருப்போம்? சிறு துன்பம் என்றாலே சுருண்டு படுத்துக்கொண்டு முயற்சியே இல்லாமல் எத்தனை முறை வாழ்ந்திருப்போம்? விழுவதே எழத்தான் என்று வாழ்ந்து காட்டிய இயேசுவை எப்படி நம் வாழ்வில் பிரதிபலிக்கப் போகிறோம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. நீலவானம் நீர்வானம் ஆகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம்.
அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி மலை கயவர்கள் பலரை காவு வாங்கிய மலை, மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்தோர்க்கும் மரண தண்டனை வழங்கி மகிழ்ந்த மலை, யூதருக்கும் உரோமையர்களுக்கும் இடைஞ்சலை ஏற்படுத்திய பலரது இறுதி மூச்சு இங்குதான் பிரிந்துள்ளது. அந்த கடைந்தெடுத்த கயவர்களின் வரிசையில் இப்போது கனிவே உருவான இயேசு, வாழ்நாள் முழுவதும் நினைவில் கூட தீமை செய்யாத அவருக்கு ஒரே அடியாக தீங்கு செய்ய ஒய்யாரமாய் நிற்கிறது ஒரு கூட்டம். அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு இயேசு வந்துவிட்டார். அரவணைக்கவோ ஆறுதல் சொல்லவோ முடியாத நிலையில் நிராயுத பாணியாக நிற்கிறார் இயேசு. அவர் அணிந்திருந்த ஒற்றை ஆடையையும் உருவுகிறார்கள் படை வீரர்கள். தன் ஒரே மகனுக்காக தையலே இல்லாமல் அன்னை மரியாள் தயாரித்து கொடுத்த அங்கி, அதுவும் அந்த பரிசேய கூட்டத்தின் கண்களை உறுத்தி இருக்கிறது. மறுப்பு சொல்லவோ தடுக்கவோ கூட இயேசுவால் முடியவில்லை. கசையடி காயங்களின் இரத்தத்தோடு சேர்ந்து ஒட்டியிருந்த அந்த அங்கி அவரது தசையையும் சேர்த்து பித்து கொண்டு வருகிறது. காய்ந்திருந்த காயங்கள் மீண்டும் எழுச்சி பெற்றது போல குருதியை கொப்பளிக்கின்றன. மரண வேதனையில் துடிக்கிறார் இயேசு. அவரது நிர்வாணத்தையும் அவமானத்தையும் கூட ரசிக்கிறது அந்த இதயமே இல்லாத இருளின் கூட்டம். ஒன்றுமே இல்லாமல் உலகிற்கு வந்தவர் உலகில் தன் வாழ்நாள் முழுவதுமே ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுத்தார். இப்போது அதே ஒன்றுமில்லா நிலை. அணிந்திருந்த ஆடை கூட அடுத்தவன் கைக்கு போய்விட்ட அவல நிலை. மரணத்தை தருவதற்கு முன்னும் அதற்கு விலையா? மானத்தை கூட எடுத்து கொண்டார்கள் பாவிகள். தமது நேரம் நெருங்குவதை நினைத்து ஆழ்ந்த அமைதியுடன் நிற்கிறார் இயேசு. சிந்தனை: எத்தனை முறை நம் சொல்லால் செயலால் பிறரை அவமானப்படுத்தியிருப்போம். பிறர் நம்மை விட வளர்ச்சி அடைவது கண்டு மனம் பொறுக்காமல் அவர்களுக்கு குழிபறிக்க நினைத்திருப்போம். இயேசுவின் சாயலில் உள்ள மனிதர்களை நாம் அவமானப்படுத்தும் போதெல்லாம் அவமானப்படுவது இயேசுவும் தானே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 11ஆம் நிலை. இலவம் பஞ்சியில் இரும்பு பாய்கிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அனைத்தையும் இழந்துவிட்டு அனாதையாய் கூனி குறுகி நிற்கிறார் இறைமகன். இவ்வளவு நேரம் சோம்பலுடன் நடந்து வந்தவர்கள் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மானிட மகனின் மரணத்திற்கு தயாரிப்பு பணிகள் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கின்றன. சிலுவையை நடுவதற்கு குழி தோண்டப்படுகின்றது. சிலுவை மரத்தில் இயேசுவை தாங்கி பிடிப்பதற்காக கூரிய ஆணிகள் கொண்டு வரப்படுகின்றன. தனது மரணத்திற்கான முன்னேற்பாடுகளை மௌனமாய் கவனித்து கொண்டிருக்கிறார் இயேசு. அவரோடு சேர்த்து கொல்வதற்காக 2 கள்வர்களை சிலுவையில் அறைகிறார்கள். தன் மரணத்தை நினைத்து கவலைப்படாத இயேசு அந்த கள்வர்களின் கதறலை பார்த்து இரக்கப்படுகிறார். இறக்கப் போகும்போது கூட பிறர் மீது இரக்கப்படும் எண்ணம் யாருக்குத்தான் வாய்க்கும்? இயேசுவை தவிர. ஆனால் இவை எதையுமே தெரியாத படை வீரர்கள் இயேசுவை சிலுவையோடு சேர்த்து படுக்க வைக்கிறார்கள். ஒட்டு துணி கூட இல்லாத இயேசுவின் உடல் இரத்தத்தால் சிலுவையோடு சேர்ந்து ஒட்டி கொள்கிறது. ஆணிகளால் அறையும் போது ஆடாமல் இருப்பதற்காக
அவரது கைகளையும் கால்களையும் சிலுவை மரத்தோடு சேர்த்து கட்டுகிறார்கள். காவலுக்கு வந்த ஏவல் கூட்டம் சலனம் ஏதுமின்றி சஞ்சலம் சிறிதுமின்றி அறைவதற்கு ஏதுவாக தன் திரு கரங்களை விரித்து காட்டுகிறார் இயேசு. கூரிய ஆணிகளால் அவரது கைகளையும் கால்களையும் சேர்த்து அறைகிறார்கள். இயேசுவின் உடலில் மிச்சமிருந்த இரத்தம் பெருக்கெடுத்து படைவீரரின் முகத்தில் தெறிக்கிறது. அவன் பாவங்களை தன் இரத்தத்தை தெளித்து துடைக்கிறார் இயேசு என்பதை அவன் அறியாமல் அவன் ஆணியை இன்னும் வேகமாக அடிக்கிறான். உள்ளத்தை துளைக்கும் வேதனையோடு இயேசு கதறுகிறார். அவர் துடித்த துடிப்பை பார்த்தால் கல்வாரி மலையின் கற்கள் கூட கண்ணீர் வடிக்கும். அவரது கதறலை பொருட்படுத்தாமல் அவரது உடலை 3 ஆணிகளுக்குள் முடக்குகிறார்கள் படை வீரர்கள். சிந்தனை: எத்தனை முறை நன்மைகளை மட்டுமே செய்து வாழும் நல்லவர்களை அவதூறாக பேசியிருப்போம். நமது சுயநல போக்கிற்காக எல்லாருக்கும் நன்மை பயக்கும் நற்செயலுக்கு தடை போட்டிருப்போம். நன்மைகளின் நாயகனை ஆணிகளால் முடக்கும் படைவீரர் கூட்டமும் நன்மை தரும் செயல்களை முடக்கும் நாமும் செய்து கொண்டிருப்பது ஒரே வேலையைத்தானே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. உலகிற்கே ஒளி தந்த அகல் விளக்கு அணைகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சூரியனின் சுடுகதிர்கள் உச்சந்தலையை தொடும் நேரத்தில் நன்மையின் மறு உருவாம் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவை மரத்தை கயிறுகளால் கட்டி நிற்க வைக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை எல்லாம் நிறைவேறிவிட்டது. 3 ஆண்டுகள் யூதேயா முழுவதும் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தவர் 3 ஆணிகளால் சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம் பாவங்களுக்காக மனூறு எடுத்து வந்த வார்த்தையான இறைவன் வானுக்கும் பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் வேலை முடிந்ததும் கிளம்பிவிட்டது. தங்களை எதிர்த்தவன் கதை முடிந்து விட்டது என எண்ணி பரிசேயர் கூட்டமும் பறந்துவிட்டது. காவலுக்கு இருக்கும் ஒரு சில வீரர்களையும் அழுது கொண்டு நிற்கும் பெண்களையும் சிலுவையில் தொங்கும் திருடர்களையும் தவிர வேறு யாரும் இயேசுவோடு இல்லை. யூதர்களின் அரசன் என்ற குற்றச்சாட்டு பலகை இயேசுவின் சிலுவையை அடையாளம் காட்டுகிறது. வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் உடைந்த குரலில் தாகமாயிருக்கிறது என்று கதறுகிறார் இயேசு. கல் நெஞ்சம் கொண்ட கயவர்கள் கசப்பு காடியால் அவரது தொண்டையை நனைக்க முயல்கிறார்கள். பசித்தாலும் புல்லை தின்னாத புலியைப் போல அதை குடிக்க மறுக்கிறார் இயேசு. மரிக்கப் போகும் அந்த நிலையிலும் கூட மனம் திரும்பிய கள்வனை மன்னிக்கிறார் இயேசு. சிலுவையில் தொங்கும் செம்மறியை பார்த்து சில்வண்டுகள் சில எள்ளி நகையாடுகின்றன. அவரது ஒரே அங்கி யாருக்கு என்று சீட்டு குலுக்கி விளையாடுகிறார்கள் படை வீரர்கள். எல்லாவற்றையும் அமைதியாக பார்க்கிறார் இயேசு. 3 மணி நேர வேதனைக்கு பின் தந்தையின் திருப்பெயரை கூவி அழைத்து உயிர் விடுகிறார். இயேசுவின் இறப்பை அறிந்து இயற்கை துடிக்கிறது. பூமி பிளக்க சூறாவளி சுழல்கிறது. வழிபாடு செய்யப்பட வேண்டியவரின் வாழ்வு முடிந்துவிட்டதை எண்ணி திருக்கோவில் திரை கூட 2ஆக கிழிகிறது. ஆழ்ந்த அமைதியுடன் உயிரற்ற உடலாய் தொங்குகிறார் இயேசு. சிந்தனை: எத்தனை முறை நமது போலியான மகிழ்ச்சிக்காக தெரிந்தே தவறு செய்திருப்போம்.
நீதியின் குரல் வளையை நெறித்திருப்போம். அநியாயம் நடப்பது கண்டு அமைதியாக சென்றிருப்போம். உண்மைக்கும் நன்மைக்கும் எதிராக நாம் செயல்படும் போதெல்லாம் இயேசுவின் உயிரை பறித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பது நமக்கு புரிகிறதா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 13ஆம் நிலை. வேறொருந்த மரத்தை விழுது சுமக்கிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் கதை முடிந்துவிட்டது. சாமானிய மக்களுக்கு ஆதரவாக சட்டம் பேசிய கலகக்காரனுக்கு கடைசி மூச்சு நின்றுவிட்டது. தங்கள் திட்டம் எதிர்பார்த்தவாறே நிறைவேறியதால் எல்லையற்ற ஆனந்தத்தில் திளைக்கிறது சமயத் தலைவர்கள் என்னும் சதிகார கூட்டம். இங்கு இயேசுவின் இறப்பை உறுதி செய்ய துடிக்கிறார்கள் படைவீரர்கள். அவர்கள் உயிரற்ற உடலை கூட துன்புறுத்தும் துஷ்டர்கள். ஈட்டியால் இயேசுவின் விழாவை துளைக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் கூட அவனை அர்ச்சிக்கிறது. நல்மனம் கொண்டோர் சிலர் இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்குகிறார்கள். பாதை முழுவதும் இயேசுவோடு பயணித்த அவரது தாய் மரியாவின் மடியில் அவரது உயிரற்ற உடலை கிடத்துகிறார்கள். வார்த்தைகளினால் சொல்ல முடியாத வேதனையில் துடிக்கிறாள் அன்னை மரியாள். பாலூட்டி சீராட்டி பாசமாய் வளர்த்த மகன் பாடையாய் கிடப்பதைக் கண்டு பதறுகிறார் அந்த தாய். ஒரு வாள் உள்ளத்தை ஊடுருவும் என்று சிமியோன் முன்னுரைத்தார். அன்னைக்கோ 1000 வாள்கள் உள்ளத்தை தைத்தது போன்ற உணர்வு. களையிழந்து காட்சியளிக்கும் திருமகனைக் கண்டு கலங்குகிறாள் அந்த தாய். இந்த உலகில் தனக்கென இருந்த ஒரே உறவும் பிரிந்து விட்டதை எண்ணி சொல்லொன்னா வேதனைப்படுகிறாள் அந்த தாய். மனித குலம் வாழ்வதற்காக தன் மகனையே தாரை வார்த்து தந்த அந்த வீரத்தாய்க்கு ஆறுதல் சொல்ல யாருமின்றி உள்ளுக்குள் குமுறுகிறார். ஆனால் இத்தனை வேதனைகளையும் தாண்டி அவருக்குள் ஒரு நிறைவு. கடைசி மூச்சு வரை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றிய மகனைக் கண்டு மன நிறைவு அடைகிறார். தன்னையே பலியாக்கி தரணியை மீட்டெடுத்த மகனைக் கண்டு மாதாவின் உள்ளம் பெருமைப்படுகிறது. ஆம், இவள் ஒரு அதிசய தாய். தன் மகன் இறந்தாலும் தரணி நலம் பெற வேண்டும் என எண்ணும் ஆச்சரியமான தாய். பலவித சிந்தனைகளோடு தன் மகனை பார்த்தவாறு அமைதியாக இருக்கிறாள் அன்னை மரியாள். சிந்தனை: என்றைக்காவது லட்சத்திற்காக வாழாமல் அன்னை மரியாளைப் போல லட்சியத்திற்காக வாழ்ந்திருப்போமா? நமது துன்பத்தை விட பிறரது நல்வாழ்வுதான் பெரிது என குறைந்தபட்சம் நினைத்தாவது பார்த்திருக்கிறோமா? தரணி வாழ தன் மகனையே தாரை வார்த்த தாயை பின்பற்ற நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 14ஆம் நிலை. தங்க நாணயம் தரைக்குள் புதைக்கிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாவிகளை மீட்க வந்த பரமனின் மூச்சு பாவிகளால் நிறுத்தப்பட்டு விட்டது. இயேசுவால் நலம் பெற்றோர், வளம் பெற்றோர்,
அவரால் வாழ்வடைந்தோர் அனைவருமே அவரை விட்டுவிட்டு போய்விட்டனர். இப்போது அவருடன் எஞ்சியிருக்கும் உறவுகள் அவரது அன்பு தாயும் அன்பு சீடரும் மட்டுமே. வாழ்க்கை முழுவதும் பிறருக்காகவே வாழ்ந்து விட்டதால் இயேசுவுக்கென்று வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லை. தனக்கென்று எதுவும் வைத்து கொள்ளாததால் தான் தலை சாய்க்கவும் இடமில்லாமலே வாழ்ந்து வந்தார். உயிரிழந்து உருக்குலைந்து போய்விட்ட அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லை, ஆட்களும் இல்லை. அவரால் பயன்பெற்ற எல்லோரும் பயந்து ஓடிவிட ஆபத்துக்கு உதவி செய்ய வந்தவர் அரிமத்தியா யோசேப்பு. ஆளுநரிடம் அனுமதி பெற்று அவரது உடலை அடக்கம் செய்ய வந்தார். பரபரப்போடும் பரிதவிப்போடும் தேடி கண்டுபிடித்தார்கள் கல்லறையை. ஏனென்றால் பாஸ்கா விழாவிற்கு முன்பாக அவரது உடலை அடக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது. உலகனைத்திற்கும் உரிமையாளராக இருந்தும் உடைமை என்று எதுவும் இல்லாததால் வாடகை கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்பட இருக்கிறார். கல்லான இதயங்களை எல்லாம் கனிவுள்ள இதயங்களாக மாற கற்பித்தவர் இன்று கல்லறை குகைக்குள் அடக்கப்பட இருக்கிறார். அசைக்க முடியாதவாறு கற்பாறையின் மேல் வீடு கட்டுங்கள் என்று சொன்னவர் இப்போது கல் குகைக்குள் அடக்கம் செய்யப்பட இருக்கிறார். விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தபோது தனக்கென அவர் எடுத்து வந்தது இந்த உடல் ஒன்றைத்தான். அதையும் கொடுத்துவிடும் எண்ணத்துடன் அசையாத சடலமாய் இருக்கிறார். கோடி துணியும் வெள்ளைப்பழமும் கொண்டு வந்து அவரது திருவுடலை அலங்கரிக்கிறார்கள். வாசனை திரவியமும் நறுமண தைலமும் பூசுகிறார்கள். எல்லாம் முடிந்ததும் நாசரேத்து நாயகனை கல்லறையில் வைத்து கல்லால் மூடிவிடுகிறார்கள். ஆம், 3 ஆண்டுகளாய் முழங்கிய குரலுக்கு 3 நாட்களில் முடிவுரை எழுதப்பட்டு முகாரி ராகம் பாடி முடித்தனர். சிந்தனை: இயேசுவைப் போல நீதிக்கான போராட்டத்தில் நம்மையே பலி கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? யார் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன, நாம் நன்றாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்துடன் தானே நமது வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்து இயேசுவைப் போல நாம் எப்போது மாறப்போகிறோம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். முடிவுரை: இதோ கல்வாரி பயணத்தை கடந்து வந்திருக்கின்றோம். நம் ஆண்டவரின் பாடுகள் அனைத்தையும் உள்ளத்தால் உணர்ந்திருக்கின்றோம். தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் நிலையை விரும்பி ஏற்ற நம் தலைவர் இயேசு நமக்காகப்பட்ட பாடுகள் யாவும் நிச்சயம் நம்மையும் வேதனைப்படுத்தி இருக்கும். அன்பு செய்ததால், அருளை தந்ததால், பாசம் காட்டியதால், பகிர்வை போதித்ததால், உண்மையை சொன்னதால், உலகிற்கு உழைத்ததால், அநீதியை எதிர்த்ததால், ஆளும் வர்க்கத்தை பகைத்ததால் இயேசுவுக்கு இந்த நிலைமை. இயேசுவின் இந்த பாடுகள் நம்மை மனமாற அழைக்கின்றன. அன்று இயேசுவின் அவல நிலையை நினைத்து கண்ணீர் வடித்து விட்டு கலைந்து சென்ற மக்களைப் போல நாமும் கண்ணீர் வடித்துவிட்டு கலைந்து சென்று விட்டால் நாம் செய்த சிலுவை பாதையால் பயன் ஒன்றும் இல்லை. மாறாக இக்கல்வாரி பயணம் நமக்கு உணர்த்தும் பாடங்களை உள்ளத்தில் உணர்ந்து அவை கற்பிக்கும் பாதையில் பயணிக்க தயாராக இருக்க வேண்டும். இயேசுவின் பாடுகளை இதயத்தில் ஏற்றதோடு நின்று விடாமல் அவை உணர்த்தும் பாடங்களை வாழ்வாக்குவோம். தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்ந்த நம் இயேசுவின் வழியில் நாமும் பிறர்க்காக வாழ்ந்து மண்ணில் இறைவனின் உண்மை சாட்சிகளாக வாழ்வோம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த அன்னையின் பரிந்துரையை வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.